அஸ்ஸலாமு மாமா. எங்க அப்பாஸே? வலைக்கும் சலாம். ஏடா உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகம் இருக்காதாடா? இப்படி வர வீட்டுக்குள்ள திப்பு திப்புன்ட்டு ஏன் பெல் அடிச்சுட்டு வந்தா என்ன? குமரி பிள்ளை இருக்கிற வீடு தானே? எது குமரி பிள்ளைவ இருக்கிற வீடா? இங்க யார் இருக்கிற குமரி பிள்ளைவ? நீங்க எல்லாம் அப்பாவும் தானே இருக்கிறியா? குமரி பிள்ளை உண்டு என்னதான் சொன்னேன்? சும்மா போங்க மாமா, காமெடி பண்ணிக்கிட்டு காலையிலேயே. இதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் குமரி பிள்ளை உண்டு. இப்போ சொல்லி நிக்கிறியா? இப்போ எதுக்கிட்ட வந்த காலகட்டத்தில் இங்க ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தாக்க மாமான்னு சொல்லணும். அதை விட்டு ஏன்டா வந்தாருலாம் கேட்கக்கூடாது. இப்படிலாம் சொன்னாக்க எப்படி மலக்கு மாறுவெல்லாம் வருவாங்க வீட்டுக்கு? நீ எங்க வீட்டை சுற்றி நிற்கும் போது எப்படி ஒரு வாகலுவா மலக்க மாறுவலாம் எங்க வீட்டுக்கு? இப்போ எதுக்கு வந்தா? அப்பாஸே தெரியுங்க. அப்பாஸ் எங்க? இப்போ எதுக்கு நீ அவனை தேடிட்டு வரா? நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, அதுக்குதான் ஒழுங்கா படிக்கிறானா இல்லைன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் கூட சேர்ந்து சுத்தினா அவன் எங்க படிக்கிறது? அதுக்கு தான் அப்பா வந்து சும்மா அப்படியே ஊரை சுற்றி நிற்கிறானே அப்படின்ட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அவனை. ஏன் மாமா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? அவருக்கு தான் அறிவு இல்லை அப்பாக்கு. ஒரு படிக்கிற பிள்ளைய போய் கடைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்களும் அனுப்பி வச்சுட்டு உட்காந்து இருக்கிறீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன் கடைக்கு கூட்டிட்டு போறியா படிக்கிற பிள்ளையான்ட்டு? உன் கூட சேர்ந்து சுற்றி அவன் தரதலையா போறதுக்கு கடைக்கு போறதே நல்லதுதான். இந்த போய் வச்சிக்கிற அவருக்கு. அப்பாஸே, அட சேட்டா வாமாப்ல. என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாடா? ஏன் மாப்பிள அப்படி கேட்கறா? வேற என்ன? நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு படிக்காம இங்க வந்து கடையில வந்து நிக்கிறா. இப்படி நின்று கடையில வந்து நின்றா எப்படி படிச்சு பாஸ் ஆகுறது? ஆமாப்ல, அதான் நானும் சொன்ன வீட்டுல நாளைக்கு பரீட்சை இருக்கு, நான் படிக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாராப்பா. இன்னும் சரி இங்க நின்று கழுத பள்ளி படிக்கிட்டு இருக்கா, வேலை பார்க்கறவன வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு போடாக்கிட்டு. ஏங்க உங்களுக்கு அறிவு தான் இல்ல, மனசாட்சி மக இல்ல. நாளைக்கு பரீட்சையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனை படிக்க சொல்லாம கடையில கூட்டிட்டு வந்து வேலை பார்க்க வைக்கிறியா? அவன் உன் கூட சேர்ந்து சுத்தி உருப்படாம போறதுக்கு இங்க கடையில இருக்கிறதே நல்லதுதான். என்ன ஆனா உன்னாண்டாக்க ஏன் கூட சேர்ந்து சுத்தி உருப்படாம போறான்னு நீங்களும் சொல்றியா, அம்மாவும் சொல்றாப்ல. இப்படிதான் உருப்பட சொல்லிட்டு அலையிறீங்களா ரெண்டு பேரும்? ஏன் கூட சேர்ந்து சுத்துறதுனால உருப்படாம போயிட்டானா? எவ்வளவு அக்கறை இருந்தாக்க நான் சொல்லுவாங்க, அவனை படிக்க வைங்க, நாளைக்கு பரீட்சை இருக்குது. அவனை எங்க கூட்டிட்டு வந்து கடையில வச்சு வேலை பார்க்கறதுக்கு வந்து கேட்பானாங்க. என்ன பத்தி சொல்லி இருக்கிறீங்களோ என் கூட சேர்ந்து சுத்தி உருப்படாம போறான்ட்டு? அதான் எனக்கும் டவுட்டா இருக்குது. உன் கூட சேர்ந்து சுத்தி தான் உருப்படாம போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு அக்கறையா வந்து அவனை படிக்க வைக்க, நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொல்றா. அவன் மேல எவ்வளவு உனக்கு பாசம் இருக்க போய் தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது, அவனை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு போய் நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. பரவாயில்ல விடுங்கப்பா, நல்லவனுக்கு எப்பவுமே கெட்ட பேர் வர சகஜம் தானே. நான் இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நீங்க ஒன்று ஃபீல் பண்ண வேணா. அவனை வீட்டுக்கு அனுப்பி படிக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சேட்டு, நீ எதுக்கு நீ இவ்வளவு ஆர்வமா நிக்கிறா? அவனை போய் படிக்க சொல்லுங்க, நாளைக்கு பரீட்சை இருக்கு அவனை படிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? என்ன காரணம்? எல்லாம் ஒரு சுயநலம் தான். எனக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காந்து பரீட்சை எழுத போற அவன் தானே. அவன் எழுதின பேப்பரை என்னட்ட காட்டுவான், நான் அதே பார்த்து எழுதிடுவேன்ல திரும்ப. அப்ப நான் பாஸ் ஆயிடுவேன்ல, அதுக்காக தான். அட நாரப்பையில இவ்வளவு நேரம் நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேனடா. நீ அவனை பார்த்து காப்பி அடிச்சு எழுதுறதுக்கு தான் நிக்கிறியா? நீ அவனை போய் படிக்க சொல்லிக்கிட்டு சேட்டு மரியாதை ஓடி போயிருங்க சொல்லிவிட்டேன். இல்லட்டாக்க சுட சுட இருக்கிற வந்து எண்ணெய் தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். என்ன மாப்ள பொசுக்கு உங்க அப்பா கடுப்பாயிட்டாரு. ஏன்டா இங்க வந்து தேவையில்லாம எங்களை வந்து வெறுப்பேத்தி நிக்கிறா? சரி அப்பா கோபப்படாதியா. என்ன சூடா இருக்குது உங்கள்ட்ட? இப்பதான் வடை போண்டவெல்லாம் போட்டேன். என்ன ரொம்ப சூடா தான் இருக்குது. என்ன சட்டில வேணுமா? அது இதெல்லாம் ரொம்ப பழைய காமெடிப்பா. இப்ப சொல்லி நிக்கிறீங்களா? என்ன சட்டில என்ன சூடா இருக்குது அது வேணுமா? நெருப்பு சூடா இருக்குங்கிறதெல்லாம் பழைய காமெடி. அது பெருமாது என்ன போண்டா இருக்குது உங்கள்ட்ட? நம்ம கடையில ஸ்பெஷல்ல முட்டை போண்டா தான் தம்பி. அது சரி, அவ்வளவு ஃபேமஸ் உங்க கடையில முட்டை போண்டா. சரி அப்படின்னாக்க எனக்கு வந்து முட்டை இல்லாம ஒரு 2 முட்டை போண்டா கொடுங்க. இது முட்டை இல்லாம முட்டை போண்டா வேணுமா? என்ன லூசர்மா பேசி நிக்கிறா? என்னங்க நீங்க கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? முட்டை இல்லாம முட்டை போண்டா போட தெரியாம? இது என்ன வடையா இது? ஆமா தம்பி, பருப்பு வடை. உனக்கு எத்தனை வேணும்? ஓ இதான் பருப்பு வடையா? அப்படின்னாக்க பருப்பு இல்லாம ஒரு 2 வடை கொடுங்க. இது பருப்பு இல்லாம பருப்பு வடை வேணுமா? என்னடா கழுத பள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கா? பருப்பு போடாம எப்பறா பருப்பு வடை சுடுறது? என்னங்க நீங்க எது கேட்டாலும் எப்பறா போறது என்னட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இதுல வந்து எங்க கடையில இதான் ஃபேமஸ் அதான் ஃபேமஸ்னு சொல்லியல்வா? ஒரு அளவும் தெரியல உங்களுக்கு. சரி அது அந்தோல இருக்கு, அது என்ன அது? அது இனிப்பு போண்டா. ஓ அது இனிப்பு போண்டாவா? அப்ப அது எனக்கு வந்து 2 போண்டா உரப்பா கொடுத்துருங்க. நான் இனிப்பு போண்டாங்கற நீ உரப்பா அதுல 2 கொடுக்கன்னு கேக்குறா. உனக்கு என்னாச்சுடா? உனக்கு பைத்தியம் கிதே முடிச்சு போச்சா? நானா நல்லா தான் இருக்கேன், எனக்கு பைத்தியம் கிதெல்லாம் பிடிக்கல. சரி நீங்க சுத்த போண்டா வடையெல்லாம் தின்னுட்டு போயிடுறாங்க ஐயா. அப்படியே கை கழிக்கவா இல்ல? இதுல கை கழுவ போறியா? இது என்ன சரிடா? என்ன சுட சுட இருக்கு, இதுல போய் கை கழுவ போறேன்னு சொல்றா? இன்னும் என்ன நீங்க பைத்திய கட்டை நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? சூடா இருக்க எண்ணெய்க்குள்ள யாராவது போய் இந்த அழுக்கு கையை கொண்டு போய் விடுவாங்களா? அப்படி அழுக்கு கையை கொண்டு போய் விட்டாக்க நீங்க எப்படி வடையெல்லாம் போடுவீங்க? அதெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ள கையெல்லாம் விடல. நீங்களே ஒரு செம்புல அள்ளி கொடுங்க, நான் அப்படி கையை கழிக்கிறேன். சேட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம நான் உன் காலை விட்டாலும் உழுறேன்டா. நல்லா இருப்பேன், இங்க போயிடுறா. என்ன மாப்ள பொசுக்கு உங்க அப்பா அழுகுறாரு, அது இல்லாம காலையில உழுவுறேன்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்லடா, நானும் சேர்ந்து உன் காலில் உழுவுறேன்டா. நல்லா இருப்பேன், இங்க போயிடுறா. அட போங்கடா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி காலில் உழுவுறேன்னு சொல்லிடுவா. நீங்க எல்லாம் கடை வச்சு உருப்பட்டாப்ல தான் போங்க.